வணக்கம் மக்களே. ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சந்திக்க வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் போஸ்ட் போட முடியல. ஏன்னா புக்கு படித்தே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்நிலம் பற்றியான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொன்னால், இதை தோழர் ஜெயராணி அவர்கள் எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு பத்திரிகையாளர். அதுவும் இல்லாமல் இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஜாதியற்றவர்களின் குரல், எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செந்நிலத்தை பற்றி பார்க்கலாம். செந்நிலம் 9 சிறுகதைகளுமே பார்த்திங்கன்னா அப்படியே கடந்து போகக்கூடிய சிறுகதைகளாக இருக்காது. வாசித்ததுக்கப்புறம் அதை பற்றியான யோசனைகள், அதை பற்றியான அந்த நினப்பு இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறது. ஸோ எழுத்துக்களில் இன்னும் ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கள் இருந்தது. எல்லா சிறுகதைகளுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் பிரவசம், நதிமூலம், செவ்வரளி பூச்சரம். ஸோ இந்த சிறுகதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதைகள்னு சொல்லலாம். 9 சிறுகதைகளுமே ஒவ்வொரு இன்னல்களையும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் எடுத்துரைக்குது. ஸோ அந்த அந்த 9 இதுவுமே பார்த்திங்கன்னா இப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருந்தாங்க. அம்மாவின் பிரவசம் ஆக்சுவலி புக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்யும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் பிரவசம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிறுகதையாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை படிக்கும்போது ஒரு ஞாபகம் வந்தது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி வைரமுத்துதோட 2 புத்தகம் படிச்சிருக்கேன். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வலியை வார்த்தைகளால் வைரமுத்து வைரமுத்து அவர்கள் அவ்வளோ வலியை வார்த்தைகளால் நமக்கு கடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த வலியை நான் அம்மாவின் பிரவசத்தில் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி செந்நிலம். செந்நிலம் அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அப்படியே மெதுவாக போயிட்டு அப்புறம் பயங்கரம் ரொம்ப விறுவிறுப்பாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெடும்புகழ் மாதேவி. இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுது. உடன்கட்டை ஏறுதலை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியாக இருக்கிறவங்களுக்குமே அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விறுவிறுப்பாக நிறைய ஒரு புதுமை புது சில விஷயங்கள் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஆறாமவன். ஆறாமவன் இன்னைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. கூட்டு பாலியல் குற்றம் பற்றியான ஒரு கதை தான். அதுலேயும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நதிமூலம். அதுவுமே ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா, ஜாதியை வச்சு நடக்கக்கூடிய கொலைகளை பற்றி பேசியிருந்தாங்க. ஒரு இளம் பெண் அந்த பெண்ணோட பிறப்பின் மூலத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க ஓடுற விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செவ்வரளி பூச்சரம். ஸோ இது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நிறைய யோசிக்க வச்சது. அதே மாதிரி கடைசியாக முடியும் போது ரொம்ப ஒரு காமெடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிற விஷயம் சமூகத்தில் சாமி சாமியை காரணம் காட்டி சில விஷயங்கள் நடக்கிறத வச்சு அழகாக சொல்லியிருந்தாங்க. காமெடியாக முடிச்சது ரொம்ப ஒரு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மூகம் மூகம்மா காடு. ஸோ மூகம்மா காடு பார்த்திங்கன்னா, காட்டுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அழகிய உறவை ரொம்ப தத்ரூபமாக பேசியிருந்தாங்க. தாகம். தாகம்னாலே தெரியும், தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது.
ஸோ தாகம் படிக்கும்போது இப்போ நம்ம வீட்டில் இப்போ எங்கேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டால் தண்ணி வந்துடும், பைப்பை திருவுனா தண்ணி வரும். ஆனால் ஒரு குடம் தண்ணிக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அலைஞ்ச காலங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறத வந்து ரொம்ப வலியாக வந்து கடத்தியிருந்தாங்க தாகம்ல. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சிறுகதை அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து குலச்சிங்க காவு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. சாதி அடை சாதி அடையாளத்தை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப பேசியிருந்தாங்க. ஸோ இதுதான் 9 சிறுகதை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் பிரவசம், செந்நிலம், குலச்சிங்க காவு, தாகம், நெடும்புகழ் மாதேவி, ஆறாமவன், நதிமூலம், செவ்வரளி பூச்சரம், மூகம்மா காடு. ஸோ இந்த 9 சிறுகதைகளும் வந்து கண்டிப்பாக வாசிங்க. எழுத்துக்கள் வந்து அவ்வளவு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வழியில் எழுத்துக்களில் கடந்தது. கிட்டத்தட்ட நிறைய ரீசெண்டாக படித்ததில் வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கிற வழியை வந்து நமக்கு கடத்தி வைக்கிறதுலாம் வந்து எழுத்தாளரோட ஒரு ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே இந்த 9 சிறுகதையிலையுமே வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பெரும்பாலும் சிறுகதைகள் வந்து வாசிக்க வந்து பிடிக்காது. நாவலில் தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால இப்போ வந்து சிறுகதைக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ நிறைய சிறுகதை படிங்க. நீங்கள் படித்த சிறுகதைகள் என்னென்னங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நானும் கூட அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன். அதே மாதிரி எழுத்தாளர் தோழர் ஜெயராணி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா எழுத்தாளருங்கிறத தாண்டி பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் வந்து பயணித்திட்டு இருக்கீங்க. ஸோ அந்த எழுத்தோட தன்மை வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தோட சீக்கிரம் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆனந்தகுமார். தேங்க்யூ ஆல்.